மினிமலிஸ்டோட கிளென்சர் ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த பிராண்ட்ல இந்த ப்ராடக்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றது. அண்ட் ஃபேஸ் வாஷ் இல்லாம கிளென்சர் யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிம்பிள்கான கீ மெயின் இன்கிரீடியன்ஸ் சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்கு. அது கூட சேர்த்து ஓட் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க் அண்ட் அலட்டோயின் கீ இன்கிரீடியன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் சீபம் அண்ட் ஆக்னின் இருக்கு. பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த கிளிப் இந்த மினிமலிஸ்ட் கிளென்சர் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது. என்னோட ஃபேஸ்ல ஒரு ஆயிலி லுக் இருக்குல்லையே, அதுதான் சீபம் ப்ரொடக்ஷன். இந்த கிளிப் நான் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வந்த அப்புறம் ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி எடுத்தது. ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் இந்த சீபம் ப்ரொடக்ஷன் 100% ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒரு 50 to 60% ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்னோட சீக் ஏரியால மேக்ஸிமம் பிம்பிள் வந்து எனக்கு வரல. பட் என்னோட மவுத் ஏரியால ரிப்பீட்டடா நிறைய பிம்பிள் வந்து வந்துட்டு இருந்தது. என்னோட சீக்ல பிம்பிள் ரெடியூஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசனா நான் என்ன பாக்குறேன்னா வீக்லி ஒன்ஸ் என்னோட பில்லோ கவர் வந்து சேஞ்ச் பண்றேன். அண்ட் என்டையர் டே லெஸ் தென் 3 liters ஆஃப் வாட்டர் ஆவது குடிக்கிறேன். ஸோ இந்த கிளென்சர் வந்து ஃபேஸ்க்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டாவும் இருக்கு. பெரிய ட்ரைனஸ் வந்து கொடுக்கறது இல்ல. பட் என்னோட மவுத் ஏரியால பஸ் இருக்கிற மாதிரி நிறைய பிம்பிள் ரிப்பீட்டடா வந்ததுனால இந்த கிளென்சர் ப்ராப்பரா ஒர்க் ஆகலன்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஆவரேஜா 50% இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த ப்ராடக்ட் என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட் நீங்க யாருன்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.